குடிகார மாக்காப்பா ஓகேங்களா வலுவை இழந்துட்டான், பயந்துட்டான் ஓகேங்களா, கொலை நடுங்கி போயிட்டான். நேரடியாக மோத முடியாமல் சேனல் பின்னாடி போய் ஒழிகிறான் ஓகேங்களா. சேனலை திருப்பி சொல்ல வரேன், சேனலை நான் இந்த இடத்துல தப்பு சொல்லவும் இல்லை, சேனல் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் கிடையாது ஓகேங்களா. நிறைய தப்பான பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு வரேன். என்ன பொய்யான தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டாக்கா கசமில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷனில் எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை நல்லா ப்ரொமோவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா. ப்ரொமோவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு 4-5 எபிசோடு யூஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டாப் பண்ணுவாங்க, திருப்பி தேவைப்பட்டப்ப கூப்பிடுவாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து நாங்கள் வேணும்னு தான் தூக்கணும் அப்படின்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெலிவிஷனில் எப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, குக் வித் கோமாளிலையுமே என்னை ஷோ ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்ல ஓகேங்களா. டிஆர்பி ஏற்றுறதுக்காக தான் அவங்க அன்றைக்கி கெஸ்ட்டாக வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ஓகேங்களா. என்னை கண்டினியூஸாக அவங்க கோமாளியாக யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லவே இல்லை. புகழுக்கு தான் பயம் வந்துருச்சு, ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் நம்ம வாய்ப்பு போயிருமோ அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ மாக்காப்பா வாயிலேருந்து வரதெல்லாம் பொய்யா தான் சொல்கிறாங்க. இந்த மானங்கட்டா மாக்காப்பா, குடிகார மாக்காப்பா ஓகேங்களா. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கு வராமல் இன்றைக்கி ஏன் வரணும், சேனல் பின்னாடி ஒழியணும். நான் ஒரே ஆள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அத்தனை பேர் இருந்தாங்க, 50 பேர் இருந்தாங்க. நான் என் மக்களே கலைத்தாய்ன்னு சொல்லுவேன், மீனாட்சி தாய்ன்னு சொல்லுவேன், என் படிப்பு தான் சொல்லுவேன். கலைத்தாய், மீனாட்சி தாய், நான் படித்த பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி படிப்பு, இது 3 மேலேயும் சத்தியமாக ஆணையிட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. மாக்காப்பா என்னை இரும்புறாரு அடிச்சாரு, இதே மாக்காப்பா அவங்க அம்மா மேலேயோ அவர் பொண்டாட்டி மேலேயோ அவங்க பிள்ளை மேலேயோ தலையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு மேலே கடவுள் பார்த்துக்கிறேன். திருப்பி சொல்ல வரேன், கடவுள் இருக்காரு, அவன் ராடால் எரிஞ்சது உண்மை, நீதியும் சத்தியத்தையும் பண்ண முடியாது. அங்கே இருந்த 50 பேர் டெக்னீஷியன்ஸோ எல்லாருமே பார்த்தாங்க ஓகேங்களா. இப்போ வேறு நபர்களை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இழுக்கிறாங்க ஓகேங்களா. தப்பான பொய்யான விஷயத்த 2-3 நாள் கழிச்சு என்ன பண்ணலாம், என்ன காரணம்னா நான் நிறைய மீடியாக்கெல்லாம் சொல்லிட்டேன் ஓகேங்களா. அவங்கள பற்றி வெளிச்சி ஆயிடுச்சு. புகழெலாம் இன்றளவும் வாய்ப்பு கிடைக்காம 1-2 படங்கள் சின்ன படங்களை தான் நடிக்கிறேன். அப்படி நடிப்பு இல்லை, என்னத்துக்கே சரியில்லை. நீ தான் நான் ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட்டில் சம்பாரிச்சு நான் சொந்தமாக இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் கட்ட நான் நிறைய அச்சீவ் பண்ணி என்னோடது வேறுங்க. புகழ் மாதிரி ஊதாரியா இன்ன வரைக்கும் புகழ் வாடகை வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னேன். அப்படி அவர் தான் காசு இல்லாமல் கஞ்சிக்கலாமல் இருக்கார தவிர நான் அப்படி கிடையாது. என்ன சொல்கிறேன், அப்படி பஸ்ஸுக்கு காசு இல்லை பாவம் அப்படின்ட்டு. உன்ன மாதிரி ஒயின் ஷாப்பில் 2000 வெள்ளி காசு கொடு அடிச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புகழ் மலேசியாவில் ஒயின் ஷாப்பில் காசு கொடுக்காம அடிச்சு உட்கார வச்சாங்க ஓகேங்களா. 2000 வெள்ளி என் ஃப்ரெண்டு காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தார். நீ கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கியா, நீ தான் காசு கொடுக்காம ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்க கூட உனக்கு வக்கு இல்லை ஓகேங்களா. நான் அங்கே அப்படி தான் நினச்சேன். ஒயின் ஷாப்பில் இவர் வாங்குற அந்த 5-10 ஒயின் ஷாப்புக்கு கொடுக்குறதுக்கே சரியாக இருக்கும். இவர் எப்படி எங்கே மிச்சம் பண்ண முடியும். ஸோ புகழை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண்கள் கிட்ட மாக்காப்பா பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டேன். கானா உணவத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க. 4 அறிவு 5 அறிவு படித்த இடம், 6ஆம் அறிவுன்ற ஒரு அறிவியை பயன்படுத்த மாட்டேன். அப்படி இந்த பிரச்சனைக்கு மூல காரணமும் கானா உணவு தான். நான் அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் மாக்காப்பான்னு கூட சொல்லலை, கானா உணவத்தை ஆரம்பித்தான். என் குடும்பத்தை பற்றி அவர் சொன்ன வார்த்தையை நான் வெளியில் சொல்ல விரும்பினேங்க. கானா உணவத்தை ஆரம்பித்தான் புகழ். நான் ஆரம்பத்திலே பொறாமல், இன்னமும் விஜய் டிவியில் உள்ள நிறைய டெக்னீஷியன் ஃபோன் பண்ணாங்க. காலையில் நான் போன உடனே இவர் இருந்தால் நான் இந்த ஷோவில் நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னா. அப்படியா குக் வித் கோமாளியில் புகழ். அப்போ ஆரம்பத்திலே அவர் பொறாமல் கொண்டது டெலிவிஷனுக்கே தெரிஞ்சிருக்கு. நான் போன உடனே இவர் கூட நான் சேர்ந்து பண்ண மாட்டேன் புகழ் ஆரம்பத்திலேயே சொன்னா. அப்படியா காரணம் பொறாமை. புகழுக்கு எனக்கு சண்டையும் கிடையாது, பகையும் கிடையாது. இப்போ சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்படுற விஷயம் இந்த திவாகர் தொடர்பான சர்ச்சை தான். மகாபா, புகழ், வினோத் சொன்ன குற்றச்சாட்டுக்கு திவாகர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியில் நடந்த விஷயம் நான் பார்க்குற மாதிரி இல்லைன்னு திவாகர் சொல்றாரு. அது ஒரு சாதாரண சூழ்நிலையில் நடந்தது. அந்த நேரத்தில் பேசப்பட்ட சில வார்த்தைகள் வேற மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. நான் யாரையும் அவமதிக்கணும்னு பேசல, அப்படி ஒரு நோக்கமும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. பெண்களை பற்றி தவறாக பேசினார்னு சொல்றாங்களே, அதையும் திவாகர் மறுக்கிறாரு. சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அத பெருசா காட்டுறாங்கன்னு அவர் சொல்லுறாரு. முழு விஷயத்தையும் பார்க்கணும், அப்ப தான் உண்மை புரியும் அவர் சொல்றாரு. என்னை குறை சொல்லுறது எளிது, ஆனா நான் எந்த சூழ்நிலையில் பேசினேன் யாரும் கேட்கலன்னு அவர் சொல்றாரு. நான் சொன்னது தவறா புரிஞ்சிருக்கலாம், ஆனா தவறான நோக்கத்துல பேசலன்னு தெளிவா சொல்றாரு. மொத்தத்துல இது திவாகர் பக்கம் இருந்து வந்த விளக்கம். இதுதான் அவர் சொல்லுறது. என்னை தவறா புரிஞ்சுக்காதீங்கன்னு. இப்படி இன்னும் புதிய தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சந்தாதாரராக இணைந்துகிட்டு அறிவிப்பு மணி அழுத்துங்க.